டெய்லியும் ஒரே வகையான தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலையே படாதீங்க. இந்த வீடியோல நான் சொல்றேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான தோசை ரெசிபிய, அதுவும் தோசை மாவே இல்லாம எப்படி டேஸ்டியாவும் சட்டுன்னு செய்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க. கடலை மாவு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு கடலை மாவு இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை இதில் நம்ம சேர்த்திட்டு, இல்லை ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்திட்டு, கருவேப்பிலையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை கொத்தமல்லியும் இதில் நம்ம கொஞ்சம் சேர்த்திட்டு, தேவையான அளவுக்கு உப்பு இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணியும் இதில் நம்ம ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தோசை பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு தோல் உரிச்ச வெங்காயத்தை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம ஊற்றிட்டு நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% நல்லா வெந்தாச்சு, நல்லா மொறுன்னு. இப்போ ஸ்லோவாக திருப்பி போட்டுக்கலாம். இதவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மொறுன்னு வந்த உடனே இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூடவே ஒரு சட்னியை வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கடலை மாவு தோசை ரெடி. கோதுமை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு கோதுமை மாவில் நம்ம சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் சீரகத்தையில் நம்ம சேர்த்திட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாயை சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக கொத்தமல்லியில் நம்ம சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் அரை கரண்டி அளவுக்கு அரிசி மாவில் நம்ம சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணியவும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தோசை பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தோசை மாவை இதில் நம்ம சேர்த்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா மொறுன்னு ரெடி ஆகிடும். இதை மெதுவாக இப்படி இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் இந்த மாதிரி நல்லா மொறு கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூடவே சட்னியை வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கோதுமை தோசை ரெடி. ராகி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு ராகி மாவில் நம்ம சேர்த்திட்டு இதில் அரை கரண்டி அளவுக்கு அரிசி மாவில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் அரை கரண்டி அளவுக்கு கோதுமை மாவில் நம்ம சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தில் நம்ம சேர்த்திட்டு கொஞ்சமாக பச்சை மிளகாய் இதில் நம்ம சேர்த்திட்டு கருவேப்பிலையும் கொஞ்சமாக இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை கொத்தமல்லியும் சிறிதளவு இதில் நம்ம சேர்த்திட்டு இதில் நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணியை இதில் நம்ம சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தோசை பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தோசை மாவை ஒரு கரண்டி அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா மொறுன்னு ரெடி ஆகிடும். இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூடவே சட்னி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ராகி தோசை ரெடி. மைதா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு மைதா மாவில் நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை அரை கரண்டி அளவுக்கு அரிசி மாவில் நம்ம சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்திட்டு இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலையில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக கொத்தமல்லியில் நம்ம சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணியவும் இதில் நம்ம ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தோசை பேனில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஆஃப் பீஸாக கட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தோசை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம சேர்த்திட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா மொறுன்னு ரெடியாக இருக்கும். இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு இதவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி நல்லா மொறு கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூடவே சட்னி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான மைதா தோசை ரெடி.
ரவா தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு ரவா ஆயில் நம்ம சேர்த்திட்டு, இதில் அரை கரண்டி அளவுக்கு அரிசி மாவில் நம்ம சேர்த்திட்டு, இதில் அரை கரண்டி அளவுக்கு மைதா மாவில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பையில் நம்ம சேர்த்திட்டு, அதில் அரை டீஸ்பூன் சீரகம் இதில் சேர்த்திட்டு, அரை டீஸ்பூன் மிளகையில் நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை ஒரு பச்சை மிளகாயில் நம்ம சேர்த்திட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலையில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியில் நம்ம சேர்த்திட்டு, இது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆயில் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தோசை பேனில் ஒரு வெங்காயத்தை ஆஃப் பீஸாக கட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம சேர்த்திட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா மொறு நம்ம ரெடியாக இருக்கும். இதை அப்படியே ஸ்லோவாக இப்படி திருப்பி போட்டுட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூடவே ஒரு சட்னியை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ரவா தோசை ரெடி. அரிசி மாவு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு அரிசி மாவில் நம்ம சேர்த்திட்டு, இல்லை அரை கரண்டி அளவுக்கு மைதா மாவில் நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை தேவையான அளவுக்கு உப்பையில் நம்ம சேர்த்திட்டு, அரை டீஸ்பூன் சீரகத்தில் நம்ம சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியில் நம்ம சேர்த்திட்டு இதை நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆயில் நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு வெங்காயத்தை ஆஃப் பீஸாக கட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தோசை மாவை ஒரு கரண்டி அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்திட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா மொறுன்னு ரெடி ஆகிருக்கும். அதை அப்படியே திருப்பி போட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி நல்லா மொறு கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான அரிசி மாவு தோசை ரெடி. இப்ப சுவையான கடலை மாவு தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. கடையில் வாங்குற மாதிரி அவ்வளோ கிறிஸ்பியாக ரொம்ப ரோஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மொறுன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த கோதுமை தோசை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த தோசை கடையில வாங்குற மாதிரியே நல்லா மொறுன்னு கிறிஸ்பியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த இட்லி மாவு இல்லைன்னு கவலையப்படாதீங்க. இட்லி மாவு இல்லாம கூட இந்த தோசை செஞ்சிடலாம். அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாவும் இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. ராகி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ராகி தோசையை கடையில வாங்குற மாதிரி நல்லா மொறுன்னு கிறிஸ்பியா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட தோசை மாவு இல்லைன்னு கவலையப்படாதீங்க. தோசை மாவு இல்லாம கூட இந்த தோசையை செஞ்சிடலாம். அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மொறுன்னு இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான மைதா தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த மைதா தோசை கடையில வாங்குற மாதிரி நல்லா மொறுன்னு கிறிஸ்பியா இருக்குங்க. உங்க வீட்டுல தோசை மாவு இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? இந்த தோசை மாவு இல்லாம கூட இந்த தோசையை செஞ்சிடலாம். அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த ரவா தோசை நீங்க கடையில வாங்குற மாதிரி நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல தோசை மாவே இல்லையா, இந்த தோசை மாவு இல்லாம கூட இந்த தோசையை செஞ்சிடலாம். அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். ரொம்ப மொறு மொறுன்னு இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான அரிசி மாவு தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த அரிசி மாவு தோசை நம்ம கடையில வாங்குற மாதிரி நல்லா மொறு மொறுன்னு நல்லா ரோஸ்டடா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல இட்லி மாவே இல்லையா, இந்த தோசையை நீங்க தோசை மாவு இல்லாம கூட செஞ்சிடலாம். அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்னேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான மொறு மொறு தோசை ரெசிபியை உங்க வீட்டுல செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த மொறு மொறு தோசை ரெசிபிஸ்ல எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்க எல்லாத்தையும் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.